இங்க ஒரு அழகான பொண்ணு ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்காக போறாங்க. பார்த்தா ஏடிஎம்ல இருந்து பணம் கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்குது. இந்த பொண்ணுமே எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பட் நான் ஸ்டாப்பா பணம் வந்துகிட்டே இருக்குது. தென் இந்த பொண்ணுமே அவங்களுடைய போனை எடுத்து அந்த பேங்கோடைய நம்பருக்குமே கால் பண்ணி இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. இந்த பொண்ணுமே அந்த மேனேஜருக்கு கால் பண்ணி நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றா. பட் அந்த மேனேஜர் எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. என்னமா பொண்ணு, நீ காலையிலே தண்ணி போட்டு வந்துட்டியா? தேவையில்லாம நீ எங்களுடைய டைம் எதையும் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா போனையுமே கட் பண்ணிடுறாங்க. தென் இந்த பொண்ணுமே திரும்ப அவங்களுக்கு ட்ரை பண்றா. பார்த்தா கால் ரீச்சே ஆகல. பட் இனிமே இந்த ஏடிஎம் மிஷின்ல இருந்து பணம் வந்தபடியா தான் இருக்குது. இதுல இருக்கிற பணத்தெல்லாம் என்றதுக்குள்ள மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணுமே அந்த ஏடிஎம் மிஷினை விட்டு வெளியில போலான்னு முடிவெடுக்கிறாங்க. பார்த்தா சடனா பணம் கொட்டுறது நின்னுடுது. தென் இந்த பொண்ணுமே இதை ஒரு நல்ல சான்ஸா யூஸ் பண்ணி அங்க இருக்கிற மொத்த பணத்தையுமே சுருட்டிடுறாங்க. தென் அங்க இருக்கிற எல்லா பணமுமே சேர்த்து மொத்தமா $10 மில்லியன் இருக்கு. இத 2 சூட்கேஸ் நிறைய அடுக்கி இருக்காங்க. பட் இந்த பொண்ணு என்னைய மாதிரி கிடையாது, ரொம்பவே நல்ல பொண்ணா இருக்கிறா. அந்த பணம் எல்லாத்தையுமே பேங்க்ல கொண்டு போய் திரும்பவும் டெபாசிட் பண்ணிடலாம்னு முடிவெடுக்கிறா. தென் இந்த சூட்கேஸையுமே இழுக்க முடியாம இழுத்துக்கிட்டு பேங்குக்குமே போறா. பார்த்தா வாசல்லையே அந்த பேங்க் மேனேஜர் நிக்கிறாங்க. தென் இந்த பொண்ணுமே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. ஓ, அப்ப அந்த பொண்ணு நீதானா? நீதான் என்னை காலையில இருந்து இப்படி வம்பிழுத்துட்டு இருக்கியா அப்படின்னு இந்த மேனேஜர் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுல $10 மில்லியன் இருக்கு. இது எல்லாமே பேங்குக்கு சொந்தமானது. இது எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க மேம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த மேம் கொஞ்சம் கூட நம்பவே இல்ல. அப்படியே இந்த பொண்ணு அந்த சூட்கேஸையுமே ஓபன் பண்ண போகும்போது சடனா அங்க இந்த ஆபீசருமே வந்துடுறாரு. தென் இவரை பார்த்த உடனே இந்த பேங்க் மேனேஜருமே ரொம்பவே நல்லவா மாதிரி அங்க போய் நடிச்சிட்டு இருக்கிறா. இங்க என்ன சவுண்டா இருக்குது? நீங்க பண்ற இந்த வேலையால நம்ம பேங்கோட இமேஜ் தான் நாசமா போயிடும். ஒழுங்கா செக்யூரிட்டியை கூப்பிட்டு அந்த பொண்ணை தூக்கி வெளியில போடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவப்பட்டு போயிடுவாரு. தென் அங்க வந்த செக்யூரிட்டி கார்ட்ஸுமே இந்த பொண்ணை தரத்தரன்னு பிடிச்சு வெளியில தூக்கி போட்டுருவாங்க. தென் இந்த சூட்கேஸையுமே தூக்கி போட்டு அனுப்பிடுவாங்க. இந்த பொண்ணுமே எவ்வளவோ சொல்லி பாப்பா தன்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு வந்து காட்டுவா. பட் அந்த மேனேஜர் எதையுமே நம்ப மாட்டாங்க. தென் இந்த பொண்ணுமே நம்மளே நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க நம்ம நல்லதே பண்ண விட மாட்டாங்கன்னு முடிவு நினைச்சுக்கிட்டு ஒரு அக்ரிமெண்ட்ல அந்த மேனேஜர் கிட்டேயுமே சைனும் வாங்கிடுவா. தென் இந்த பொண்ணுமே சைன் எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறமா அங்கிருந்து அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிடுவா. இந்த மேனேஜர் பொண்ணு அவருடைய பாய் ஃப்ரெண்டோட வெளியில போறதுக்காக கார்லயும் ஏறி உட்காந்துப்பாங்க. தென் இந்த கார்ல போயிட்டு இருக்கும் போதுதான் சடனா அதுல நியூஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி ஏடிஎம் மால் ஃபங்க்ஷன் ஆகி அதுல இருந்து காசு எல்லாமே தானாவே கொட்ட ஆரம்பிச்சிடுது. மொத்தமா $10 மில்லியன் வரைக்குமே இதனால நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா தான் அந்த மேனேஜருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வரும். தென் இந்த பேங்க் ஆபீசருமே இந்த மேனேஜருக்கு கால் பண்ணி ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிடுவான். பணத்தை திருப்பி கொடுத்த இந்த பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கையில இந்த மாதிரி $10 மில்லியன் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.